இது பின்னாடி ஏதோ இல்லாம அஸ்வின் அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இருக்கும் சார்? என்ன வேணாலும் இருக்கலாம். மேபி அவருக்கு வந்து பாருங்க, அவர் அடிச்ச கடைசி செஞ்சுரி சேப்பாக்ல, அவர் எடுத்த கடைசி 5 ஃபார் சேப்பாக்ல, கடைசி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது சேப்பாக்ல. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்தா இதை விட ஒரு பெட்டர் பிளேஸ் அவருக்கு எதுவா இருந்திருக்க முடியும். அங்கே பண்ணிருக்கணும், அங்கே பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று மீட்டிங்ல கூட சொல்றாரு, இன்னும் எங்கிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு கிரிக்கெட் இருக்கு, இருந்தாலும் நான் போறேன், என்ன முடிச்சுட்டாங்க இந்த டீம். இந்த கான்ட்ரவர்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரிக்கெட் லைஃப்க்குள்ள போகும். நம்ம கிரிக்கெட்ல அவரோட வளர்ச்சி எழுச்சி எப்படி இருக்கு? காசி விஸ்வநாதன் சார் இருக்காரு அங்க, ஸ்ரீகாந்த் பார்த்து கேட்டாரா, இந்த பையனை இன்னும் எடுக்கலையா நீ? அவங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முடிச்சிருக்காங்க. எடுக்கலையா? போ. வந்து சேர்ந்தாரு கோல்டன், அவர் தங்க கைகளுக்கு நடுவில், தோனிங்கிற தங்க கைகளுக்கு நடுவில். சிஎஸ்கேல வந்து அசைக்க முடியாத ஒரு ஆளா, மேன் வாஸ் இன்டிஸ்பென்சபிள். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஈஸ்வருக்கும் ரமேஷுக்கும் பெருமை தான். ஆனால் அஸ்வினுக்கு, அவர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காம பாம்பேல பிறந்துருந்தாருன்னா அவரோட கரியர் வேற. அவரோட கெரியர்ல அரசியல் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருந்தது. என்ன மாதிரியான சந்தேகமே வேண்டாம். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு காரணமே அது ஒரு அரசியல் தான். இந்த தமிழ்நாட்டிலேருந்து போறவங்களுக்கு, முதல்ல சவுத் இந்தியாவிலேருந்து போறவங்களுக்குன்னு ஒரு ப்ராடா இருந்தது. அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டிலேருந்து போறவங்களுக்கு வந்து ஒரு இல் ட்ரீட்மெண்ட்டு எப்பவுமே இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம இப்போ பேச வேண்டாம். கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். பிரிஸ்பெயினில் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா இல்லை இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அங்கே நிறைவேற்றிருந்தது. அந்த சமயத்தில் மழை வருது, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மேட்ச் திருப்பியும் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஒரு ஷாட் நமக்கு காமிக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமை. அங்கே பார்த்தா கோலியும் அஸ்வினும் வந்து ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சீரியஸாக அதை காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ என்னமோ நடக்க போகுதா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ஒரு அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கோலி எழுந்துச்சு அஸ்வினை வந்து ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக்கோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. சார் ரமேஷ் சார் சொல்லுங்கள் சார், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்காக இருந்தது? வைத்தி, ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான் இது. அதாவது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. அது நம்ம நிஜமாகவே அது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேறு மெசேஜ் பண்ணிலாம் வேறு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்க்குறேன், இஸ் இட் கன்ஃபார்ம்டுலாம் போட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா இந்த சிலது நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணை நம்ப முடியாமல் கண்ணை கசக்கிப்போம்ல, அந்த மாதிரி இது கேட்டது கரெக்டு தானா அப்படிங்கிறது வந்து, ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் இது. நீங்கள் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இட் வாஸ் ரவுண்ட் த கார்னர், எந்த நிமிஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டு வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம் கிடையாது, எதிர்பார்த்தது தான். மேபி இந்த பிஜிடி முடிவில் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தது தான். பட் இந்த மாதிரி மிட் சீரீஸில் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி அதை நினைக்கும் போது, என்ன திடீர்னு ஒரு மேட்ச் வந்து, இன்ஃபேக்ட் மேட்சோட ரிசல்ட்டே ஃபுல்லாக வரப்போகிறது இல்லை, இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நீங்கள் சொன்னது கரெக்டாக சொன்னீங்க, கோலியும் அஸ்வினும் உட்காந்து பேசுகிற மாதிரி நம்ம டிவியில் பார்த்துட்டே இருக்கோம். என்னமோ இருக்குது, சம்திங் ஃபிஷ்ஷின்னு நம்மளுக்கு தோணுது. பட் என்னங்கிறது சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சரியாக இல்லை. இன்ஃபேக்ட் என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, கோலி வந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் நம்ம 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணலாம் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரோ அப்படின்லாம் கூட நாங்கள் ஜோக்காக எங்களுக்குள்ள மெசேஜ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் அஸ்வின் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமே எதிர்பார்க்கல, கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஷாக்கிங், இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கும் என் உள்ளே இறங்கிறதுக்கு அந்த நியூஸு, அப்படி தான் சொல்லணும். அது இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு சீரியஸ் நடுவில் வந்து இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து சில பேர் வந்து தவறு அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் போயிட்டுருக்கு. சுனில் கவாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு, தோனி இது மாதிரி தான் 2014-15 வந்து மிட் ஆஃப் த சீரீஸில் வந்து கேப்டன்சியை விட்டு விலகினார். ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இப்போ அஸ்வினும் பண்ணியிருக்காரு.
இது வந்து அன்யூஷுவல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது தவறுன்னும் சொல்றாங்க. இத எப்படி பார்க்கறது? அதாவது இது தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விடை கிடைச்சிரும். ஓகே. அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பரீட்சை எழுதும்போது ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெயில் ஆறான்னு சொல்லிட்டு போறது வந்து யார் வேணாலும் சொல்லலாம். கொஸ்டினுக்கு ஏத்த ஆன்சர் எழுதல, அதனால ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு போலாம். அவன் ஏன் அந்த மாரி தப்பா எழுதுறான்? அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அந்த அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற நிறை குறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இது பின்னாடி ஏதோ இல்லாம அஸ்வின் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இருக்கும் சார்? என்ன என்ன காரணம்? வேணாலும் இருக்கலாம். மேபி அவருக்கு வந்து பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். பேக்கிரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு முந்தின சீரிஸ், அதுக்கு முந்தின சீரிஸ் எடுங்க. 2 மாசம், 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் சென்னையில வாங்குறாரு. கரெக்ட். அவர் அடிச்ச கடைசி செஞ்சுரி சேப்பாக்ல. அவர் எடுத்த கடைசி 5 ஃபார் சேப்பாக்ல. ஓகே. கடைசி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது சேப்பாக்ல. கரெக்ட். அவர் ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்தா, இதை விட ஒரு பெட்டர் பிளேஸ் அவருக்கு எதுவா இருந்திருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. அங்கேயே பண்ணியிருக்கணும் அவர். அங்கேயே பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ண தயார் இல்ல. அவர் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் நேத்து மீட்டிங்ல கூட சொல்றாரு, இன்னும் என்கிட்ட ஒரு 2, 3 வருஷத்துக்கு கிரிக்கெட் இருக்கு. இருந்தாலும் நான் போறேன். பட் நான் கிளப் லெவல்ல ஆடிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா, அவர் வந்து நான் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணல. என்ன முடிச்சுட்டாங்க இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட இருக்கு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இந்த டீம்ல முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அவர் கம்யூனிகேட் பண்றாரு, இன்டைரக்டா பண்றாரு. அஸ்வின் மாதிரி ஒரு 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 டீசென்ட் என்ன சொல்லலாம், ஒரு ஒரு பிளேயர்னு சொல்றத விட ஒரு ஒரு மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வாயிலிருந்து ஒருத்தரை குறை சொல்லியோ, ஒருத்தர் மேல ஒரு தப்பு கண்டுபிடிச்சோ பேச மாட்டார் அவரு. அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு இருக்குல்ல, 2 லைனுக்கு நடுவில் சில விஷயங்கள் தெரியப்படுத்தப்படும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவர் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணாரான்னு தெரியல. பட் நீங்க பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அந்த மாதிரிலாம் மிட் சீரிஸ்லலாம் போகக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் போறாருன்னா, அவரே போறாருன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி அவரையே போக வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியுது, புரியுது. அது இதுவரைக்கும் தெரியல என்னன்னு. பட் டெஃபினட்டா நடந்திருக்கு. அது மட்டும் தெரியுது. புகை வருது, அங்க நெருப்பு இருக்குன்னு நல்லா தெரியுது. எங்க நெருப்பு இருக்கு? யார் அந்த நெருப்பை வச்சா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே சார். இந்த கான்ட்ரோவர்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரிட்டயர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது அவரோட அந்த கிரிக்கெட் லைஃப்க்குள்ள போவோம் நம்ப. கிரிக்கெட்ல அவரோட வளர்ச்சி, எழுச்சி எப்படி இருந்தது? அதாவது எப்படி சொல்லணும்னா, அவருடைய வளர்ச்சி, எழுச்சி இது வந்து நல்லா போட்டீங்க அது. அது எப்படின்னா, ஒரு 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 ஸ்கூல் லெவல்லேருந்து இப்படி இப்படி ஆரம்பிக்கலாம். அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேச போகிறது. அவருடைய ஃபாதர் வந்து மிஸ்டர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு கிளப் லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தவர். ஒரு மீடியம் பேசுகிறவர். அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸ்டேட் லெவலுக்கு போகணும், ஸ்டேட்லேருந்து ஜோன் லெவலுக்கு போகணும், அப்புறம் டெஸ்ட் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு நான் நடிப்பில் பெரிய ஆளாக வரணும், சிவாஜி கணேசனை பார்த்துட்டு நான் ஃபீல்டுக்கு வந்த ஆளுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பேர் எழுதுறதுல ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு, எனக்கு கலைஞரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்துட்டு நான் ஃபீல்டுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து நம்ம பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அவருடைய சில சூழ்நிலைகள், அவர் இருந்த விதம், அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவரால் ஃபர்தராக ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. இதே மாதிரி கேஸ் தான் நிறைய பேர் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. அந்த ஒரு பர்ட்டிகுலர் லெவல் போனோன்னா அந்த சேச்சுரேட் பாயிண்ட் மாதிரி அந்த இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் மேலே போக முடியாத மாதிரி. அந்த மாதிரி நிற்கும்போது இவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்மளால் முடியாத ஒன்றை நம்மளோட பையனை வச்சு அதை 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 செஞ்சு காமிக்கணும், நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. மிஸ்ஸஸ் கிட்டேயும் அவர் பேசும்போது அவங்களும் ஃபுல்லி கோஆப்ரேட்டட் வித் ஹஸ்பண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம பையனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தான் அஸ்வின். இவர் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் பக்கா ஒரு சாதாரண ஒரு பெரிய ஆள், அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிலாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் வளர்ந்தவர் அவர். கூட தாத்தா இருந்தாங்க. தாத்தா பாட்டிலாம் இருந்தபோது தாத்தா இருந்தார், பாட்டி தெரியல. கூட தாத்தா இருந்தார். அவர் தான் சின்ன வயசுலேருந்தே இவரை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அவருக்கு கிட் பேக்கை தூக்கிட்டு வருது, அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இவரோட படிப்புங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஒரு டிப்பிக்கலாக அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டுலாம் இருக்கட்டும்பா, நீ முதல்ல படித்து நல்ல மார்க் வாங்கி ஒரு வேலைக்கு போ, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃபேமிலியில் எப்படின்னா, விளையாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளும், அவருடைய படிப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளுமா 2 பேரண்ட்ஸில் இருந்தாங்க. சூப்பர். அந்த மாதிரி இருந்தாங்க. அது வந்து இப்போ ஒருவேளை இவருக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்காக இவர் போயிட்டாருன்னா, ஆட போயிட்டாருன்னா, அந்த சமயத்தில் கிளாஸில் என்ன பாடம் எடுத்தாங்க
அப்படிங்கிறத அவங்க அப்பா போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இவர் கூட படித்த பசங்க கிட்ட உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு வருவாராம். பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பிளானோட இந்த எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சிங்கிற மாதிரியே அது ஒரு பிளான்டு கரியராக இருக்கும். அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அவர். அவர் வந்து என்னன்னா வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அதனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அவரால் அந்த சின்ன வயசுலேயே. கிரிக்கெட்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது, படிப்புலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ரெண்டுத்துலேயும் ஒரே ஈக்குவலாக வளர்ந்துட்டு இருக்காரு. சொல்லுவாங்கள்ல, தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்தும் முந்தி இருப்ப செயல்னு. கரெக்ட். அதில் அந்த அந்த குறள் படிக்கும்போது தந்தை மகர் காற்றும் நன்றின்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது அப்பா பையனுக்கு நன்றி சொல்லணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பையன் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறது நமக்கு யூஸ்வலாக சொல்கிறோம். அப்பா வந்து பையனுக்கு நன்றி சொல்லணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த அந்த இடத்துல நன்றிங்கிறதுக்கு நன்மைங்கிற அர்த்தம். பட் நம்ம இந்த இடத்துல நன்றின்னு வச்சுப்போம். ஓகே. தன்னுடைய அப்பா வந்து தனக்காக பண்ணின அந்த தியாகத்துக்கு அஸ்வின் வந்து கரியரில் பெருசாக வந்தது அவருக்கு இவர் செஞ்ச நன்றி. அவரை வர வச்சது அவருக்கு, அவர் கரியரில் அந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து அவருக்கு நன்றி பண்ணார் தான் சொல்லணும். அது தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொன்ன மாதிரியே திருப்பி வள்ளுவர் சொல்றாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கொல்லணும் சொல் அப்படிங்கிறது வந்து என்ன இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டிய ஒரு ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வளர்ந்த ஒரு பையன் வராரு. ஸோ அந்த ஸ்கூல் லெவல்லேருந்து நீங்கள் வந்து மேலே வராரு, ஸ்கூல் லெவல் கிரிக்கெட் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அண்டர் 12 அண்டர் 14 கிரிக்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டிஎன்சிக்குள்ளே கூட நுழைஞ்சு ஆட ஆரம்பிக்கிறாரு. நல்ல கோச்சஸ் அவருக்கு கிடைக்கிறாங்க. அவருக்கு வந்து சுனில் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு பழைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் வந்து சின்ன வயசில் வந்து அஸ்வின் வந்து ஹி ஸ்டார்டட் இஸ் கரியர் ஆஸ் அ மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். அவங்க அப்பா மாதிரியே அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அதை தன்னை மாற்றிக்கிட்டாரு. அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலராக ஆரம்பித்தார், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தன்னை மாற்றிக்கிட்டாரு. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக பரிமளித்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட தொடாத ஏரியா விக்கெட் கீப்பிங் மட்டும்தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பூந்து புறப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி இருந்தவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய எப்படின்னா அப்போ வந்து சேர்மன் செலெக்ஷன் கமிட்டி வந்து ஸ்ரீகாந்த் இருக்கார். சிஎஸ்கேவோட ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த 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 இதுக்கு ஸ்ரீகாந்த் போகிறாரு. அங்கே அஸ்வினும் இருக்கார். காசி விஸ்வநாதன் சார் இருக்கார். அங்கே சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் இருந்திருக்காங்க அங்கே. அது ஸ்ரீகாந்த் பார்த்து கேட்டாராம், இந்த பையனை இன்னும் எடுக்கலையே நீ அப்படின்னு கேட்டாராம். அவங்க அப்படியே ஒருத்தருக்கு முடிச்சிருக்காங்க. எடுக்கலையா, போ நஷ்டம் உனக்கு தான் அப்படின்னாராம். அவ்வளோதான். அதுதான் ஒரு சின்ன ஸ்பார்க்கு. சீக்கா வந்து சொல்லியிருக்காரு காசிக்கிட்ட. அவர் அது சின்ன ஸ்பார்க்கு. உடனே அஸ்வின் சிஎஸ்கே டீமில் எடுக்கப்பட்டார் 2008. அதுலேருந்து திரும்பியே பார்க்கல இந்த மனுஷன். உள்ளே நுழைஞ்சார். பாருங்கள் அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வாழ்க்கை எல்லாரும் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க. டெஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே அந்த டீமில் நுழைவாங்க. ரஞ்சி ஆடிட்டு அது மூலமாக ஜோனல் ஆடிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வருவாங்க. டெஸ்ட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாருன்னு சொன்னோன்னா ஒன் டேக்கு எடுப்பாங்க. இப்போ T20 வந்ததுக்கப்புறம் அதுக்கும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ரிவர்ஸில் வர்றாரு. இவர் ஆரம்பித்தது T20 பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆளை நீங்கள் டெஸ்ட்டுக்கு வர முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது இப்போ பாருங்கள், ரியான் பராக் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். T20 பிரமாதமாக ஆடுறான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இன்க்ளூடிங் ஸ்கை சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கோங்க. T20 பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட்டுக்கு வர முடியுமா? அவ்வளோ முடியலல்ல. ஆனால் இவரை பாருங்க, இவரோட க்ரோத் எப்படி இருந்திருக்கு பாருங்க. T20 ஆரம்பிச்சு ஒன் டேக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். சூப்பர். அவர் ஹி ஹஸ் பின் பெட்டர் வித் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி. அவர் டெஸ்ட் கிரிக்கெட் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா T20 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே போக ஆரம்பித்தார். ஒன் டேலேருந்து வெளியே போக ஆரம்பித்தார். டெஸ்ட்டுக்கு தான் அவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த மாதிரி வந்து 3 ஃபார்மேட் பிளேயருங்கிறத நிரூபித்து நம்பர்ஸ்லாம் பேசணுன்னா இப்போ உலகம் பூரா அவர் பண்ண நம்பர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசணுன்னா அது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. 106 டெஸ்ட் மேட்ச்சு, 537 விக்கெட்டு, டோட்டலாக இன்டர்நேஷ்னல் விக்கெட் 750 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 14 14 டென்ஸ் 8 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
37 5-4 எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அது எல்லாருக்கும் மனசுக்குள்ளே மனப்பாடமான அளவுக்கு அவரோட ஃபிகர்ஸ் இருந்திருக்கு. ஸ்டாட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி. நான் சொல்கிறேன் அவரோட இதை இந்த 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 பாயிண்ட்டை எடுத்து பாருங்க. அவர் விளையாடினது வந்து 42 சீரீஸ் ஆடியிருக்கார். ஓகே. 42 சீரீஸில் 11 பிளேயர் ஆஃப் த சீரீஸ். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதுவும் லாஸ்ட் சென்னையில் 4 சீரீஸுக்கு ஒரு சீரீஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. கடைசியாக நீங்கள் சொன்னது கரெக்டு. கடைசியாக வந்து நான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் சொல்கிறேன். ஓகே ஓகே. அவர் வந்து 4 சீரீஸுக்கு 1 பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. பெரிய விஷயம் அதெல்லாம். ஆமாம். அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அமேசிங். அந்த மாதிரிலாம் ஒரு லெஜெண்டுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது. அவரோட போலிங் அவர் ஆஸ் அ கான்ட்ரிபியூட்டர் என்னன்னு சொல்லிங்க. சரி, அவரோட யூஎஸ்பி என்ன, அவர் எந்த விதத்தில் மற்றவங்கள விட மாறுபட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரு ஆஸ்பின் போடுறது நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ ஆஸ்பின்னர்ஸ் பார்த்துருக்கோம். சில பேர் வந்து ஃப்ளைட் பண்ணுவாங்க, சில பேர் அடித்து போடுவாங்க. பாலில் டேர்ன் இருக்கும். பாலில் டேர்ன் இருந்தால் ஆஃப் ஸ்பின்னு சொல்லுவாங்க, சாரி ஆஃப் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. பால் வந்து ரெவல்யூஷன் ஜாஸ்தி இருந்தால் ஸ்பின்னு சொல்லுவாங்க. அது பிச் ஆகி டேர்னாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஆஃப் ஸ்பின்னில் இருக்கிறது. எல்லார் மாதிரி நானும் போட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவர் யோசிச்சார். அதுக்காக அந்த போலிங்கில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதையே யோசிச்சு நான் ஒரு அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்பா. இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி, நான் போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. தேடல் கரெக்டான வார்த்தை. தேடல் தான் அஸ்வினை ஒரே வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னா தேடல். அவ்வளோதான், அதான் அஸ்வின். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் அப்படி தான் இருப்பார். அவருடைய வாழ்க்கை பூரா தேடல் இருக்கும். அந்த தேடல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அவர் பரிமளிப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் தூசரா கொண்டு வந்தார். அப்புறம் கேரம் பால் கொண்டு வந்தார். கேரம் பால் போடுறதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஹார்டு கிரிக்கெட் பாலை வச்சுட்டு உங்கள் விரலை நீங்கள் வச்சு பாருங்களேன், அது பண்ண முடியுமான்னு பாருங்கள். வராது நம்மளுக்கெல்லாம். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மனுஷன் டென்னிஸ் பாலில் போட ஆரம்பித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டாராம். ஒரு தடவை முரளி விஜய்க்கு போட்டாரான் நெட்ஸில். முரளி விஜய் தூக்கி வெளில அடிச்சுட்டு டபிள்யூ ராமனை கூப்பிட்டு, இவன் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான், கண்ணை பின்னெல்லாம் போலிங் போட்டு, இவனை தூக்கி இங்கேருந்துன்னு சொல்லிட்டாரான். ராமனுக்கு வந்து அதான் ராமனோட ஒரு அந்த மேனேஜரியல் குவாலிட்டியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, டபிள்யூ ராமன் சொல்கிறேன். அவர் வந்து அஸ்வின் வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீ என்ன உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் போடுற, ஒழுங்காக போடுறா அப்படின்னு சொல்லாமல் அஸ்வின் அந்த நெட்ஸ்லேருந்து எடுத்துட்டாரான். எடுத்துட்டு வேற ஒரு போலரை விட்டு முரளி விஜய்க்கு போட விட்டு அஸ்வினை தனியாக ஒரு நெட்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு, நீ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறதில்ல, இந்த நெட்ஸில் நீயே போட்டுட்டு இருந்தா பாலுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்த கொடுத்து போட வச்சாராம், தட்டி கொடுத்தாரு. ஆமாம். இங்கேயும் இவர் முரளி விஜய் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அங்கேயும் அவருடைய பசிக்கு தீனி போட்டார் டபிள்யூ ராமன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு அவரை சுற்றி ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு தூக்கி விடணுங்கிற ஆட்கள் இருந்ததுனால அவருக்கு ரொம்ப அது வசதியாக இருந்தது. வந்து சேர்ந்தார் கோல்டன். அவர் தங்க கைகளுக்கு நடுவில், தோனிங்கிற தங்க கைகளுக்கு நடுவில் சிஎஸ்கேக்கு. அவர் வந்து சிஎஸ்கேயில் வந்து அவர் வரும்போது தோனிக்கு வந்து அஸ்வினை பற்றி ஒன்றும் தெரியாது. எடுத்திருக்காங்க, லோக்கல் பையன் ஒருத்தன் எடுத்திருக்காங்க. சரி, எதாவது நெட்ஸில் போடும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் ஆடின ஃபஸ்ட்டு மேட்ச் அவரோட போலிங்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் அவர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு, நீ உனக்கு பேட்டிங்கில் ஆட தெரியும், நீ தெரியவே தெரியாதுன்னு ஆறாம் வந்து அந்த மாதிரி பண்ணி அவர் வந்து சிஎஸ்கேல வந்து அசைக்க முடியாத ஒரு ஆளா, மேன் ஹூ வாஸ் இன்டிஸ்பென்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த பிடிச்சாரு, வளர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பிரமாதமாக போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஓடிஐயில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. T20 கையில் பால் பேசுது. 4 ஓவர் நீங்கள் ஐபிஎல் எடுத்தாலும் சரி, இந்தியா காட்டின T20 எடுத்தாலும் சரி, 4 ஓவரில் கதி கலக்கினார் ஒவ்வொருத்தரையும். கிறிஸ் கெயில் மாதிரி ஆட்கள்லாம் அஸ்வின் கிட்ட பால் கொடுக்க போறியா, நான் ஆடணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி ஆயிடுச்சு. 2011 அவர் எடுத்தார் பாருங்க. அவர் அந்த ஆமாம் சொல்லி எடுத்தார் அவர். அந்த மாதிரி நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா அப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸாக கூப்பிடு அஸ்வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு மேனாக இருந்தார். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுவாக சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் தான் அஸ்வின் ஆடணுமா அப்படின்னு கேட்பாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் எடுத்த அந்த 530 விக்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக ரைட் ஹேண்டர் விக்கெட்டும் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட்டும் இருக்குது. அவர் ரைட் ஹேண்டர்ஸுக்கும் நல்லா போட்ட ஒரு ஆளுங்கிறது இந்த நம்பர் ப்ரூவ் பண்ணுது.
கொடிகட்டி பறந்தாருன்னு சொல்லணும் இந்தியன் கிரிக்கெட்டில். கொடிகட்டி பறந்த ஒரு ஸ்பின்னர் அஸ்வின் தான், ரவிச்சந்திரன் அஸ்வின் தான், சந்தேகமே வேண்டாம். அவர பத்தி நெறையா விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் கூட நீங்க இந்த WV ராமன் அந்த புதுசா ட்ரை பண்ணும்போது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இவ்ளோ விஷயங்கள் பண்ண இவர்ட்டேருந்து, ஏதாவது தனித்துவமான ஒரு 1, 2 விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஃபைட்டர். அதாவது ரியல் தனித்துவங்கிறது ஃபைட்டர். ஆமா. அதாவது தனித்துவங்கிறது தான் நான் சொன்னேனே, அதாவது தேடல். அதுதான் அவரோட தனித்துவமே. அவரோட யுஎஸ்பின்னு சொன்னேனே அதுக்கு தான். அது அந்த தேடல் இருக்கு பாருங்க. அவர் வந்து இ இத நான் வந்து இத நான் முயற்சி பண்றேன். இந்த இடத்த நான் போயிட்டேன். இத நான் எனக்கு கைக்கு வந்துருச்சு இது. அப்படின்னு சொன்னோனே, கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. உட்கார்ற ஆள் கிடையாது. அடுத்தது என்ன? இது எனக்கு நான் முயற்சி பண்ணேன். இது எனக்கு கிடைச்சிருச்சு. வாட் நெக்ஸ்ட்? அப்படின்னு போற ஒரு ஆளு. அந்த தேடல் தான் அவரோட வளர்ச்சிக்கு மெயின் காரணமா இருந்திருக்கு. போலிங் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறது கண்ட்ரோல், வேரியேஷன். 6 பால் 6 விதமா போடக்கூடிய ஒரு ஆளு. சில ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்காங்க. இந்தியன் டீம்லயே இருந்திருக்காங்க. திலீப் தோஷிங்கிற ஒரு பவுலர்லாம் இருக்காங்க. ஈவன் வெங்கட்ராமன கூட சொல்லுவாங்க. ஒரு காயின தூக்கி பிட்ச்ல போட்டு அதுலயே பால குடுத்து கொடுத்தா அந்த 6 பால் அந்த அந்த காயின்ல போடக்கூடிய ஆட்கள் அவங்க அப்படின்னு. இவர் போட மாட்டாரு அது. இவருக்கு அது அந்த அதுல இவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே. 6 பாலும் 6 விதமா போடணும் இவருக்கு. நீங்க வந்து அஸ்வின் இப்படி தான் போடுவார்ன்னு பேட்ஸ்மேன் நினைக்கக்கூடாது. ஓகே, ஓகே. அப்படிங்கிற மாரி இருந்த ஒரு அதுல நம்பிக்கை வச்சுட்டு இருந்த ஒரு ஆளு. எனார்மஸ் மரியாதையை சம்பாதிச்ச ஒரு பவுலர். அதாவது மரியாதைன்னு சொன்னா நம்ம வந்து இப்ப பேசினா கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா போயிடும். இந்தியன் டீம்ல இந்தியன் பிளேயர்ஸால அவர் மதிக்கப்பட்டதை விட, இந்தியன் போர்டால மதிக்கப்பட்டதை விட, அவருடைய மதிப்பு, அவர் மேல உள்ள மரியாதை குளோபலி அதர் கிரிக்கெட் பிளேயிங் நேஷன்ல ரொம்ப ஜாஸ்தி. மத்தவங்கலாம் இவரை பார்த்து பயந்தாங்க. மரியாதை அப்படி இருந்தது. அஸ்வின் எஸ். நேத்து பார்த்தோம். நேதன் லைனும், பேட் கமின்ஸும் வந்து அந்த சைன்டு டீ ஷர்ட்டை குடுத்துட்டு பேசும்போது பார்த்தா, நேதன் லைன்ல பவ்யமா இப்படி நிக்கிறாரு. ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடண்ட் நிக்கிற மாரி நிக்கிறாரு. அப்படி இருக்காரு. அந்த அளவுக்கு மரியாதை. அந்த அளவுக்கு மரியாதை நம்ம டீம்ல அவருக்கு கிடைச்சிருக்காங்கிறது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில, இது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தானே சார்? கண்டிப்பா சந்தேகமே இல்ல. இது ரொம்ப பெருமையான விஷயம் தான். சந்தேகமே இல்ல. இது வந்து ஈஸ்வருக்கும், ரமேஷுக்கும் 2 பேரும் தமிழ்நாட்ட பொறுத்த ஆளுங்கிறதுனால, நம்ம கிரிக்கெட் ஒன்லி ஃபேமிலி எடுத்து ரசிகர்கள். பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அது பெருமை தான். ஆனா அஸ்வினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினோட கெரியருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் தமிழ்நாட்டுல பொறக்காம பாம்பேல பொறந்திருந்தாருன்னா, அவரோட கெரியர் வேற. ஓகே. அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள நம்ம இப்ப பேச வேண்டாம். நல்ல விதமாவே பேசி முடிச்சுருவோம் இது. அவரோட கெரியர்ல அரசியல் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருந்திருக்கு. என்ன சந்தே மாரி என்ன மாரியான அரசியல்? சந்தேகமே வேண்டாம். அதுக்கு அரசியல் இல்லாம அவர் ரிட்டயர்மெண்ட்டே இல்ல. ஓகே. இந்த ரிட்டயர்மெண்ட்டுக்கு காரணமே அவர் ஒரு அரசியல் தாங்கிறது ஆரம்பிச்ச என்னுடைய இடத்துலேருந்தே வந்துட்டீங்க. ஆமா. அதுக்கு இந்த ரிட்டயர்மெண்ட்டுக்கு காரணமே ஒரு அரசியல் தாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தம் கிரிக்கெட் டீம் இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ம் ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். நீங்க பர்ட்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து போறவங்கள நான் பேசுறது வந்து கொஞ்சம் பார்ட்டிசனா கொஞ்சம் ஒரு 2 பேருக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்துற மாரி பேசுற மாரி இருக்கும். பட் உண்மை அதுதான். நான் உண்மைய தான் சொல்றேன். இந்த தமிழ்நாட்டிலேருந்து போறவங்களுக்கு, முதல்ல சவுத் இந்தியாலேருந்து போறவங்களுக்குன்னு ஒரு ப்ராடா இருந்தது. அதிலயும் குறிப்பா தமிழ்நாட்டிலேருந்து போறவங்களுக்கு வந்து ஒரு இல் ட்ரீட்மென்ட் எப்பவுமே இருக்கும். இல் ட்ரீட்மென்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஒரு ஒரு மாற்று சக்தி. ட்ரீட்மென்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ம ம ம வேற விதமா அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்கங்கிற மீனிங்ல சொல்லல. வேற விதமா ட்ரீட் பண்ணுவாங்க. மத்தவங்கள பண்ற மாரி இல்லாம. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து லாங்குவேஜ். இங்கேருந்து போறவங்க வந்து அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க நல்லா ஹிந்தியில பேசக்கூடியவங்களா இருந்தால் ஒழிய, அவங்களால ஜெல் ஆக முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நட்ராஜன். ஜெல் ஆக முடியல. எக்ஸலன்ட் பவுலர். கலீல் அகமது உள்ள போறாரு. நட்ராஜனுக்கு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்க கிடைக்கல. மாட்டேங்குது. ஏதோ நம்ம சப்ஜெக்ட்ட விட்டு வெளிய போற மாரி நெனைக்க வேண்டாம். இது வந்து உண்மை. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம இதுல வந்து உள்ளூர் அரசியல நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த லாங்குவேஜ் பேரியர்ங்கிறது கண்டிப்பா கிரிக்கெட்ல மத்த கேம்ல இருக்கு இல்லங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்குள்ள போ வேண்டாம். கிரிக்கெட்ல கண்டிப்பா இருக்கு. நீங்க ஹிந்தி தெரிஞ்சா உங்களுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேற. உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா ட்ரீட்மெண்ட் வேற. அத விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஹிந்தி தெரியலன்னா அவங்களால ஜெல் ஆக முடியலன்னு மட்டும் இல்ல. இந்த ஹிந்தி தெரியாததுனால நம்ம ஆட்கள்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம ஆட்கள் அவங்கள விட பெட்டரா பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெங்கட்ராமன்லாம் வந்து
ஒரு இங்கிலீஷ்காரன் பேசுகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள். அதுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க. நார்த்லேருந்து வரவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி உங்ககிட்ட வந்து ஜெல்லாவான்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவனுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதனால உங்ககிட்டே நெருங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க ஒதுக்கப்பட்டதெல்லாம் உண்டு. அதெல்லாம் மீறி வந்திருக்க ஆட்கள் தான் ஸ்ரீகாந்த், தினேஷ் கார்த்திக், அஸ்வின் மாதிரி ஆட்கள்லாம் நல்லா ஒரு மாதிரி ஹிந்தி பேச கற்றுக்கிட்டு இப்போ வாஷிங்டன் சுந்தர்லாம் நல்லா பேசுகிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, அதனால அவங்க தங்கினாங்க. ஹிந்தி கற்றுக்கலைன்னா தங்க முடியல அங்கே. இது உண்மை, கசப்பான உண்மைன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் சரியான சப்போர்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கேருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான், இது பண்ணுறான், அவனை எங்கேயாவது பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நடந்தது. பேரை சொன்னால் அது ரொம்ப இந்த மாதிரி சமயத்தில் வேணுமான்னு தோணுது. பட் அரசியல் டெஃபினட்டாக இருந்தது. அவர் இன்னும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருக்க வேண்டிய ஒரு ஆள். அவர் வந்து சேனா கண்ட்ரீஸில் வந்து டொமஸ்டிக் மட்டும்தான் அவர் லாய்க்கு, இந்தியாவில் மட்டும்தான் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், வெளியூருக்கு போனால் வெளிநாட்டுக்கு போனால் அவர் வந்து ஒன்றும் லாய்க்கு இல்லைன்னு பேசினவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா அவங்க வாயை மூடிக்க முடியும். என்ன அந்த மாதிரி அவர் வந்து சேனா கண்ட்ரீஸ்லேயும், ஆமாம், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த சேனா கண்ட்ரீஸில் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸில் அவருக்கு வந்து அவர் நல்லா பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டு சான்ஸ் கொடுக்காம இருந்தாங்க. அவருக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்களோ அங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ ஜடேஜா கூட இருந்ததுனால அவங்க வந்து ஜடேஜா இவரோட கொஞ்சம் பெட்டர் பேட்டுங்கிறது பேர். ஆனால் அவரை விட அதிக செஞ்சுரி அடிச்ச ஒரு இவர் தான். நான் ஜடேஜாவை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் அஸ்வின் மேலே தான் வர்றாரு. ஓகே, நீங்கள் எந்த இடத்துல அவரை நீங்கள் அமுக்க பார்த்தாலும் அவர் மேலே தான் வருவார். இனிமேலும் கூட சொல்கிறேன், அவர் வந்து ஃபினிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இப்போ நீங்கள் அவர் என்னமோ பண்ணி அனுப்பிட்டீங்கல்ல, ஆனால் அவருக்கு இங்கே போக மாட்டார், இங்கே வருவார். எங்கே வருவார், எப்படி வருவாருங்கிறது சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் தெரியாது, ஆனால் வருவார். அப்படி வரக்கூடிய ஒரு ஆள் தான். கிரிக்கெட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் போக மாட்டார். அவர் கிரிக்கெட்டும் சினிமாவும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயங்கள். கிரிக்கெட்டை விட்டு போக மாட்டார், இருப்பார். அடுத்தது என்ன, இவ்வளோ சொல்லிட்டீங்க, அவரை பற்றி கடைசியாக ஓரிரு வார்த்தைகள் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம இதோட. நான் கொஞ்சம் அஸ்வின் கிட்ட பேசிட்டு வரட்டுமா ஈஸ்வர்? கண்டிப்பாக. மானசீகமாக கண்டிப்பாக. அதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இருந்தேன் அது அந்த நியூஸ் வரும்போது. அஸ்வின், அதாவது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க எதிர்பார்த்ததுக்கு நீங்கள் எப்படி பண்ணினீங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுது. உங்களோட மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட டாட்டர் அப்படின்னு உங்கள் குழந்தைகள் போய் வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்க. உங்களை பார்த்து பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க, இனிமேலும் கற்றுப்பாங்க. உங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு 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 பார்த்து அவங்க கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களுடைய வீடியோஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த பிசிசிஐங்கிற ட்ராப்பில் போய் ரொம்ப சிக்கிடாதீங்க. அவங்க வந்து கோச்சிங்க்கு கூப்பிட்டாங்க, அங்கே வந்து மென்டராக இருக்க சொல்லி கூப்பிட்டாங்க, அப்படின்லாம் போய் சிக்காதீங்க. உங்கள் லெவல் வேறு. நீங்கள் ஒரு அகாடமி வச்சுருக்கீங்க, அந்த அகாடமியை நல்லா வளருங்க. அதில் நிறைய சின்ன பசங்களை கொண்டு வாங்க, நிறைய கிராமத்துலேருந்து ஆட்களை கூட்டிட்டு வாங்க. அவங்கள நல்லா வளர்த்து அந்த பிசிசிக்கு அனுப்புங்க. நீங்கள் போய் அங்கே உட்காந்து அவங்கள எடுக்காதீங்க. அது வந்து ஏன்னா அது நன்றி இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அது தெரியுது. நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பிசிசிஐலேருந்து வெளியே இருந்து கிரிக்கெட்டுக்கு உங்களோட சேவை செய்யுங்க. கிரிக்கெட் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. நீங்கள் கிரிக்கெட்டுக்கு திருப்பி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. அது இந்த மாதிரி செய்யுங்க. உள்ளே போய் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், சிக்கிடாதீங்க. உங்களோட அடுத்த இன்னிங்ஸ் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையணும். செகண்ட் இன்னிங்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இதை முடிக்கும்போது நான் வந்து தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த நம்ம அஸ்வினுக்காக அவர் வளர்ந்த வெஸ்ட் மாம்பலத்தில் அவர் இருந்த வீட்டோட ஸ்ட்ரீட்டுக்கு அஸ்வின் சாலைங்கிற ஒரு பேர் வைக்கணும். அப்படி இல்லைன்னா
மேபி அவர் வெஸ்ட் மாம்பலத்தோட ஆள். நீங்கள் டி நகர் வெஸ்ட் மாம்பலம் ஜாயிண்ட்டில் வந்து அஸ்வின் ரவுண்ட் ஆனாங்கிற மாதிரி ஏதாவது, அஸ்வின் ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிறுவி அவருடைய பேர் சென்னையில் எங்கேயாவது இடம் பெறுற மாதிரி அதை பண்ணணும். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் அவரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தெரியாத விஷயங்கள் நிறையா சொன்னீங்க. நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு அவர் மேலே இருக்கும் அன்பையும் நீங்கள் நிறையா வெளிப்படுத்தினீங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். அவரை பற்றின இவ்வளோ மை பிளஷர். அஸ்வினை பற்றி பேசலன்னா யாரை பற்றி பேச போகிறோம்? ரொம்ப 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 நன்றி சார்.